மட்டுமே நீங்க இப்படி சொல்ல முடியும். சரி, ஈரோடுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்களுக்கு பிறகு ஒரு தலைவரை வந்து செயல் வீரர்கள் கூட்டத்துல பாக்குறது அப்படின்றது எப்படி சார்? அவ்வளோ பாசமா உங்களுக்கு நல்லதுதான். தமிழக மக்களே அப்படிதான் இருக்காங்க. நிச்சயமா ஆமா வந்து கண்டிப்பா. ஏன்னா எதிர்த்து வந்து மக்கள் கிட்ட பெரும் எதிர்பார்ப்பு இருக்கு. நான் அத வந்து மறுக்கிறதுக்கு இல்ல சார். விஜய் சார பார்க்கணும், களத்துல நிக்கணும். நான் மக்கள் கிட்ட வந்து இல்ல களத்தில் ஏன்னா நிக்கல எங்களுக்கு அவ்வளவு அப்படின்றத பிரச்சனை. நான் இன்னுமே ஒத்துக்க மாட்டேன். களத்தில் நிக்கிற ஒரே ஆள் எங்கால் தான். சார், ஆனா நீங்க ஒரு வந்து பொதுமக்களா நீங்க சொல்ற மாதிரி நெறைய பேர் அதிருப்தியில இருக்காங்க. திமுக மேல, அதிமுக மேல. இப்ப விஜய் அவர்கள் வந்து களத்துல வந்து களத்துல என்கிட்ட வந்து நிக்கல அப்படின்றத நான் ஏத்துக்க மாட்டேன். எல்லா முக்கியமான இஷ்யூஸ்க்கும் வி ஆர் தேர் ஆன் த கிரவுண்ட் டூயிங் பெட்டர் தென் எனிபடி. புரியுதுங்களா? இன்னும் எஸ்ஐஆர்ல கூட நாங்க தான் கேஸ் போட்டு எக்ஸ்டென்ஷன் டேட் வாங்குறோம், கேட்குறோம். டிஎம்கே என்ன பண்ணுச்சு எஸ்ஐஆர்ல? ஆணவ கொலைக்கு எதிராக நாங்க தான் வழக்கு நடத்துறோம். புரியுதுங்களா? அது வந்து என்ன சொல்றேன், இங்க நிறைய வாடகை வாய் இருக்குமா? அந்த வாடகை வாய் நிறைய கற்பனையில பேசிட்டு இருக்குங்க. அதை எதிர்கொள்வதற்கு மிக மிக குறைவான ஒரிஜினல் வாய்ஸஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஓகே. அடுத்து விஜய் அவர்களுடைய அடுத்த கட்ட மூவ் என்னவா சார் இருக்க போகுது? அடுத்த கட்டம் வந்து நம்ம மக்கள் பரப்புரை, மக்கள் சந்திப்பு, தேர்தல் அறிக்கை, ஓகே. அதுக்கப்புறம் பிரச்சாரங்கள். மீண்டும் விஜய் எப்ப பார்க்கலாம்? அதுதான் என்னுடைய கேள்வி. வெயிட் பண்ணுங்க.